ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர் ஆட்டு சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய நோக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வரக்கூடிய தரமான கிடாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருங்கூட்டு கிடாக்களை பற்றி. இந்த ஆட்டெல்லாம் பாருங்கள், கிடாவா கண்ணுக்குட்டி அண்ணே தெரியாது பார்த்துக்கிட்டு அந்தளவுக்கு தரமாக இருக்குது. நல்லா தரமாக வளர்த்து கொண்டு வந்துருக்குறாங்க. உயிரிட பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 to 90 கிலோ கிட்ட இருக்கும் பார்த்துருங்க. நிறைய சந்தையிலேருந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறாங்க. அதாவது பெருங்கூட்டு கிடா நல்லா சைஸான கிடாக்கள்லாம் வருதுங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க. நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தரமான கிடாக்கள் நல்லா தரமாக வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவை பர்டிகுலராக நம்ம எடுத்து போடக்கூடிய நோக்கம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வரக்கூடிய கிடாக்களுடைய தரத்தை காட்டுறதுக்காண்டி தான் தனியாட்டு ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம் பார்த்துக்கிடுங்க. எல்லாமே ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்த குட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபா 34 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய ரேட்ஸில் கொடுக்குறது இல்லை. விலை வாங்கக்கூடியவங்க தான் அதுக்கு விலை வைப்பாங்க. அந்த ரேட்டுக்கு அவங்க கட்டுப்படி ஆனால் அவங்க கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். வந்து தெரிகிறதில்ல வள்ளியூர் ஆட்டு சந்தை எங்கே இருக்குன்னே தெரிகிறதில்ல. அது போக வள்ளியூர் ஆட்டு சந்தை வந்து என்றைக்குங்கிற வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட வீடியோ பார்க்குறவங்க வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, என்றைக்கு வள்ளியூர் ஆட்டு சந்தை, அதாவது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும். நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து காலையில் 8 to 9 மணி வரை வள்ளியூர் ஆட்டு சந்தை கோழி சந்தை இருக்கும் பார்த்துக்கோங்க. மாட்டு சந்தை வந்து சனிக்கிழமை காலையில் 3 மணிலேருந்து காலையில் ஒரு 7:30 8:30 மணி வரைக்கும் மாட்டு சந்தை இருக்கும். மாடு வாங்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. அதாவது சனிக்கிழமை நைட்டே வந்துட்டிங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துட்டிங்கன்னா காலையில் நிலத்தரமான மாடுகள்லாம் வாங்கிட்டு போகலாம் பார்த்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கிடாக்களையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கிடாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 33,000 ரூபா சொல்கிறாங்க ரேட்டு. முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பாங்க. கிடாவை எப்படி வளர்த்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாவா கண்ணுக்குட்டியானே தெரியாது. இந்த மாதிரி கருப்பு கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோயில் கூட சீசனில் வந்து அதிகமான விற்பனைகள் ஆகும். கிட்டத்தட்ட உயிரடையே பார்த்துக்கிட்டிங்கன்னா 85 to 90 கிலோ இருக்குன்பாங்க. பாருங்கள், இது கண்ணுக்குட்டியா இல்லாட்டி கிடாவானே தெரியாது. அந்த அளவுக்கு தரமாக வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஹெவி சைஸ். இந்த வாரத்தில் வந்ததுலே இந்த கருப்பு கிடா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவி சைஸ் பார்த்துக்கிடுங்க. எப்படி வளர்த்து கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். வள்ளியூர் ஆட்டு சந்தையில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடாக்கள் நல்ல தரமாக வரும். கிடாக்கள் வந்து நல்ல தரமாக இருக்கும். ரேட்டும் அனுசரித்து தான் சொல்லுவாங்க. நல்ல தரமான கிடாக்கள் வாங்குறதுக்கு தாராளமாக வரலாம், நம்பி வரலாம் பார்த்துக்கிட்டு வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு. அது போக கோழிகளும் நல்ல தரமான கோழிகள்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை தான் கோழி சந்தையும், வெள்ளிக்கிழமை தான் நல்ல ஏகப்பட்ட கோழிகள் வரும் பார்த்துடுங்க. சிறுவிடா பெருவிடா கைராளி எல்லா சந்தையை கம்பேர் பண்ணும்போது வள்ளியூர் சந்தை நல்ல பெரிய சந்தை தான் பார்த்துக்கிட்டேன். ஏகப்பட்ட வியாபாரிகள் வருவாங்க. கிடாக்கள் வரத்தும் அதிகமாக இருக்கும், கோழிகள் வரத்தும் அதிகமாக இருக்கும். விற்பனை வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம திருநெல்வேலி நாகர்கோவில் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வருவாங்க. கன்னியாகுமரி களியாக்காவலை, அதுபோக நாகர்கோவிலில் உள்ள மக்கள், அதுபோக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உடங்குடி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி மக்கள், கோயில்பட்டி இந்த மாதிரி மக்களும் வந்து நிறைய மக்கள் வருவாங்க. நல்ல தரமான கோழி ஆடுலாம் வாங்குறதுக்கு தாராளமாக வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வாங்க. நல்ல தரமான ஆடுகளை கோழிகளை உங்கள் திறமையால் பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி நல்ல தெளிவான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு, நல்ல தரமான வீடியோக்கள், அதாவது வள்ளியூர் ஆட்டு சந்தையோடைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம நெல்லை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அடுத்து நல்ல ஒரு தரமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் என்ன சைஸில் ஹெவியாக வளர்த்து கொண்டு வந்துருக்குறாங்கன்ட்டு. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 33 ரூபா சொல்கிறாப்புல. அனுசரித்து தான் சொல்லுவாங்க. திறமையால் பேசி வாங்கிட வேண்டியதான். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்